வணக்கம் சொந்தங்களே. 6 வெற்றிலை இருந்தால் அறியாதவன் வீட்டிலே கூட உணவு உண்ணலாம் என்கிறது மருத்துவ பழமொழி. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவருந்தலாமா? மேகம் போவதற்கு ஆலம்பட்டையை பயன்படுத்துங்கள், பித்தம் போவதற்கு வேப்பம்பட்டையை பயன்படுத்துங்கள். ஆவாரம் பூவிருக்க ஷாவாரை கண்டதுண்டோ என்பார்கள். ஆவாரம்பூ அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த பூவிருக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பார்கள். வில்லவம் பழம் பித்தத்தை போக்க பயன்படுகிறது. குடலை கழுவி உடலை பேன் என்கிறார்கள். மாதத்திற்கு 2 முறையோ 1 முறையோ வயிற்றுப்போக்கு ஏற்பட வேண்டும், குடலை கழுவ வேண்டும். வாரத்திற்கு 4 முறை உண்ணாவிரதம், அதாவது 1 நேரமோ 2 நேரமோ உணவு உண்ணாமல் குடலை கழுவ வேண்டுமாம். குடலை கழுவி உடலை பேன் என்கிறார்கள். அதைப்போல் காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் 48 நாட்கள் கொண்ட ஒரு மண்டலம் உண்டால் முதியவர் கூட இளமையாக மாற்றிவிடுமாம். அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது அந்த 3க்கும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் ஒன்றுண்டால் முதியவர் கூட இளமை திரும்பியவராக மாறிவிடுவார்களாம். அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.